Hi dear students. ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 12th முடிச்சதுக்கப்புறம் என்ன கோர்ஸ் படிக்கலாம், அந்த கோர்ஸ்க்கு வந்து என்ன ஸ்கோப் இருக்குது, எந்த மாதிரி ஜாப் கிடைக்கும், எவ்வளோ சேலரி கிடைக்கும் அப்படிங்கிற பற்றி நம்ம வந்து இனிமேல் டெய்லி வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்தா ஸ்கோப் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்தா என்ன ஸ்கோப் இருக்குது, என்ன ஜாபுக்கு போகலாம், ஸோ எவ்வளோ சேலரி கிடைக்கும் எல்லாமே வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்தா ஜாப் கிடைக்குமா அப்படிங்கிற டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ நான் ஷுவராக சொல்கிறேன், 100% வந்து உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். ஆனால் இதில் வந்து உங்களோட ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ வந்து என்னென்ன ஸ்கோப்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு டேட்டா அனலிஸ்ட் பற்றி பார்ப்போம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனிக்கும் டேட்டா அனலிஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ஆட்கள் வந்து தேவைப்படுறாங்க. ஸோ நீங்கள் வந்து எக்ஸல், பைத்தான் வந்து நல்லா டீப்பாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு டேட்டா அனலிஸ்ட் ஆகலாம். ஸோ பைத்தான் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் நீங்கள் 12th படிச்சிருப்பீங்க, அது வந்து பேசிக் தான் படிச்சிருப்பீங்க. அதே போல் எக்ஸல் பற்றி உங்களுக்கு தெரியும். இன்னும் கொஞ்சம் அதை பற்றி டீப்பாக நீங்கள் படிச்சுக்கிட்டீங்கன்னா ஷுவராக வந்து டேட்டா அனலிஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ஸு, அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட பேக்ரவுண்ட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த யூபிஎஸ்சி, அதே போல் எஸ்எஸ்சி, பேங்கிங் நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது இதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ இது நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்ல நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃபானது, அதே சமயம் ஸ்டேபிளானது, எப்போவுமே வந்து ஒரு நிரந்தரமான வேலை அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். ஸோ அதனால் வந்து இது படிக்கும்பொழுது உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவரியல் சயின்ஸு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹையாக ஒரு சேலரி கிடைக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு. ஸோ இதில் வந்து இன்சூரன்ஸு, இந்த ஃபினான்ஸ், இதுலாம் வந்து ரிஸ்க் கால்குலேட் பண்ணுறதுக்கு வந்து இது வந்து படிப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 10 லட்சத்துக்கு மேலே வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு ஸ்கோப்பு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஐடி ஃபீல்டு. இந்த ஐடி ஃபீல்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் லேர்னிங்கு, அதே போல் டேட்டா சயின்ஸ் இதெல்லாம் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து பேஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கோடிங் எழுத நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஷுவராக சொல்கிறேன் உங்களோட ஃபியூச்சர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மெயின் ஸ்கோப்ஸு. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎஸ்சி மட்டும் படித்து விட்டுறக்கூடாது. அவங்களோட ஹையர் ஸ்டடீஸ் வந்து எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதே நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணி முடிச்சிடணும். ஸோ அதை நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ கடைசியாக வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் டிகிரி மட்டும் முடிச்சா போதாது. நான் பிஎஸ்சி முடிச்சிட்டேன், எம்எஸ்சி முடிச்சிட்டேன் அப்படிங்கிற டிகிரி மட்டும் முடிச்சா போதாது. உங்களோட ஸ்கில்ஸ் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணணும், உங்களோட ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணணும். அப்படின்னா ஷுவராக வந்து உங்களுக்கு ஃபியூச்சரில் நல்ல ஒரு வாய்ப்பு காத்துட்ருக்கு. ஸோ ஃபைனலாக சொல்லணும் அப்படின்னா பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது நல்ல ஸ்கோப் உள்ள ஒரு கோர்ஸ் தான். ஆனால் அதோடு சேர்ந்து உங்களோட ஸ்கில்ஸும் ப்ளஸ் உங்களோட எஃபோர்ட் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃபியூச்சர் வந்து ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய வெற்றியை வந்து கொண்டு வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நம்புறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் வந்து ஒவ்வொரு கோர்ஸ் பற்றியும் நம்ம வந்து தெளிவாக பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.